தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் திருச்சதகம் ஆனந்தப் பரவசம். பேசப்பட்டேன் உன் அடியாரில், திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால், உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன். ஆட்பட்டேன் உன் அடியேனே. இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன். ஆட்பட்டேன் உன் அடியேனே. பேசப்பட்டேன் உன் அடியாரில். உன்னுடைய அடியார்களெல்லாம் சிவபெருமானே, உன்னுடைய அடியார்களெல்லாம் என்னை பற்றி பேசினார்கள். ஏன்? அரிமர்த்தன பாண்டியன், மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் வாதவூரர். திருவாதவூரர் அமைச்சராக இருந்தார். மன்னன் பணித்தார். குதிரைகளை வாங்கி வர வேண்டும் என்று மன்னர் பணித்தார் திருவாதவூரரை. திருவாதவூரர் மன்னன் கொடுத்த பொருள், பணம் எல்லாவற்றையும் குதிரைகளை வாங்க செலவு செய்யாமல் திருப்பெருந்துறை இறைவன் குடிகொண்டிருக்கின்ற கோவிலுக்கு திருப்பணிக்கென செலவு செய்தார். திருப்பணிக்கென செலவு செய்தார். திருப்பெருந்துறையிலே குருந்தமர நிழலிலே குருவடிவாய் அமர்ந்திருந்த சிவபெருமான் திருவாதவூரருக்கு அருள் செய்தார். திருவடி தீட்சை பெற்றதாக நாம் படித்திருக்கிறோம். இதையெல்லாம் அடியார்கள் பேசுகிறார்கள். அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், பேசப்பட்டேன் உன் அடியாரில். அமைச்சராக இருந்த நான், குதிரை வாங்க சென்ற நான், கொண்டு சென்ற பணத்தை திருக்கோயிலுக்கு செலவு செய்த நான், திருப்பணிக்கென செலவு செய்த நான், சிவபெருமானால் குரு வடிவாக குருந்தமர நிழலிலே அமர்ந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் செய்த சிவபெருமான், அருள் பெற்றவன், திருவடி தீட்சை பெற்றவன் என அடியாரில் பேசப்பட்டேன். பேசப்பட்டேன் என் அடியாரில். சிவபெருமானே, உன் அடியாரில் நான் பேசப்பட்டேன். என்னை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். திருநீரே பூசப்பட்டேன். குருந்தமர நிழலிலே உனது அருள் பெற்ற நாளிலிருந்து திருநீரே பூசப்பட்டேன். இந்த பூதலரால், இந்த உலகத்திலே உள்ளவர்களால், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன், இகழப்பட்டேன். எப்படி? பார், பாண்டிய மன்னன் அவையிலே அரசராக இருந்தவன் இப்பொழுது பார் அடியாராக திரிகிறான், சிவனடியாராக திரிகிறான் என்று ஏசப்பட்டேன் பெருமானே. பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் பெருமானே, இகழப்பட்டேன் பெருமானே. இனி படுகின்றது அமையாதால், இனி இந்த உலகத்திலே இயல்பான மண்ணுலக வாழ்க்கை கடந்து விட்டது. இந்த இயல்பான அமைச்சர் என்பது கடந்து விட்டது. இனி ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, உன்னுடைய நிரந்தர அடியேன் என்பது தான் இருக்கிறது. அதைத்தான் மாணிக்கவாசகர் இந்த வரியிலே சொல்கிறார். இனி படுகின்றது
இனி படுகின்றது அமையாதால் இனி எது எனக்கு இருக்கின்றது, இனி எனக்கென்று படுவது எது இருக்கின்றது? ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே, உன் நிரந்தர அடியேனாக ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் என்றும் நான். சிவபெருமானே உனது அடியேன், என்றும் உனது அடியேன் என்று மாணிக்கவாசகர் ஆசைப்பட்டார். திருச்சதகத்து பாடல். அவர் ஆனந்தத்தோடு ஆசைப்பட்டிருக்கிறார். அந்த ஆசைப்பட்டதன் விளைவு என்ன தெரியுமா நமக்கு? தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரன்கோன் திருவாசகம் என்னும் தேன். சிவபெருமானுக்கு அடியேனாக இருக்க வேண்டும் என மாணிக்கவாசகர் ஆசைப்பட்டதன் விளைவாக நாம் இன்றைக்கு திருவாசக தேனை பருகிக் கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். மாணிக்கவாசகருடைய ஆசையின் விளைவு திருவாசகத்தேன். நாம் கொள்கை ஒன்றை எடுக்கின்ற பொழுது, ஒன்றின் மீது ஆசைப்படுகின்ற பொழுது அதனது பயன் பிறர்க்கு போய் சேர வேண்டும். இதிலே இந்த பாடலிலே நாம் அறிந்து கொள்ளுகின்ற உட்பொருள், நமது ஆசை பிறருக்கு பயனாக இருக்க வேண்டும். ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே, சிவபெருமானே உனது அடியேனாக நான் ஆசைப்பட்டேன், வேறு பற்றுதல் இல்லை. பற்று நான் மற்ற இளன் கண்டாய், பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே. பற்று நான் மற்ற இளன் கண்டாய். அப்படி சிவபெருமானுக்கு நிரந்தர அடியேனாக இருந்ததன் காரணத்தாலே திருவாசகத்தை படைத்தார். ஆண்டவனே சிவபெருமானே அதை எழுதினார். மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல இதனுடைய பொருள் என்ன என்று தில்லை அம்பல அந்தணர்கள் கேட்கின்ற பொழுது மாணிக்கவாசகர் சுட்டி காட்டுகிறார். சிவபெருமான் தான் இதற்கெல்லாம் பொருள் என்று சுட்டி காட்டி அவரோடு ஐக்கியமாகிறார். இந்த அருள் மாணிக்கவாசகருக்கு கிட்டியிருக்கிறது. இந்த வரி தந்திருக்கிறது. ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே, இனி படுகின்றது அமையாதால். இனி படுகின்றது அமையாததால். இனி அமையாதது எது அமையும்? நிரந்தர அடியேன் என்பது அமையும். இனி படுகின்றது அமையாததால். ஆக இதுக்கு முன்னாடி பட்டதெல்லாம் என்னது? ஏசப்பட்டேன், இகழப்பட்டேன். இவன்பார் அமைச்சராக இருந்தவன் அடியேன் என்கிறான் என்று, சிவனடியார் என்கிறான். பூதலரால் உன் அடியான் என ஏசப்பட்டேன், திருநீரே பூசப்பட்டேன், பேசப்பட்டேன் உன் அடியாரில். அடியாரில் பேசப்பட்டேன். உயர்வான நிலை, மிக சிறந்த சித்தி நிலை என்று மாணிக்கவாசகரை, திருவாதவூரரை அடியார்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். மாணிக்கவாசகரின் திருவாதவூரரின் சிறப்பினை அங்கே இருக்கிற அடியார்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதான் முதல் வரி, பேசப்பட்டேன் உன் அடியாரில். திருவாதவூரரின் சிறப்பினையும் பெருமையினையும் அவருடைய போற்றுதலுக்குரிய வணங்குதலுக்குரிய நற்பண்புகளையும் அடியார்களுக்கு உரிய முழுமையான குணத்தினையும் அந்த அடியார்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். மாணிக்கவாசகரை பற்றி பேசிக்கொள்ளுகிறார்கள். திருவாதவூரரை பற்றி பேசுகிறார்கள். கடைசியிலே அவர் பேசுகிறார், மாணிக்கவாசகர் பேசுகிறார். ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. மிக சிறந்த பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீண்டும் சந்திப்போம்.